यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। ஆகையால் அருமையாற்றல் வெற்றி தோல்வி வாழ்வு மரணம் சுக துக்கம் என்கிற பிரச்சனையில் உழலாது யுத்தம் செய். இந்த யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிட்டினால் பறந்து கிடக்கும் இந்த உலகையே நீ ஆழ்வாய். ஒருவேளை வீரமரணம் ஏறிவிட்டால் புகழோடுதான் சொர்க்கம் செல்வாய் பார்த்தார். எனவே கௌந்தேயா எழு. லாப நஷ்டம் சுக துக்கம் வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக நினைத்து நீ யுத்தம் செய். இதுதான் உன்னுடைய சத்திரிய கடமையாகும், மனித தர்மமும் ஆகும். அதோவா பிராப்ஸ்யதி ஸ்வர்க்கம் ஜித்வா வா மோக்ஷ்யதே மஹீம் தஸ்மாத் உதிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. எனது கை இன்னும் காண்டிருக்கும் நிலவில்லை. இந்த போரால் என்ன லாபம் கிட்டும் என்று இன்னும் எனக்கு புரியவில்லை. லாபம் நஷ்டம் இவ்விரண்டும் சம்பந்தப்பட்ட சொற்கள் தனஞ்சையா. யாம் அறிவோம் உமக்கு பூமியின் சுகமோ அல்லது சொர்க்கத்தின் வாழ்வோ தேவையில்லை என்று. ஆகையால் கௌந்தேயா சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜயாஜயம் ததோ யுத்தாய யுஜ்ஜஸ்வ நைவம் பாப்பம் அவாப்ஸ்யசி. சுகதுக்கம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகியவற்றிலிருந்து மேலெழும்பு. இன்னும் என்னால் எழ முடியவில்லை கேசவா. இதுவரை நான் உனக்கு ஞானம் விவேகம் என்ற கண்ணோட்டத்தில் புரிய வைத்தேன். அது வாழ்க்கையின் அப்பால் பார்க்கக்கூடியது. உண்மையின் ஆழங்களை கண்டு அதன் உள் ஆன்மாவின் உணர்வை அறிந்து கொள்வோம். ஆனால் நீ ஒருவேளை அதன் சுழலில் மயங்கிவிட்டாயா? நடைமுறை செயல் என்ற துலாக்கோலில் நீ அளந்து பார்ப்பார்த்தான் உன் கடமையை நீ எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பது விளங்கிவிடும். அப்போது நீயே ஒரு முடிவுக்கு வருவாய், இந்த யுத்தத்தை நடத்த வேண்டியது அவசியம் என்று. இம்முடிவைத்தான் என்னால் எடுக்க முடியவில்லை கேசவா, எடுக்க முடியவில்லை. நீ முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் காரணம் என்ன பார்த்தா? இந்த க்ஷணத்தை நீ தனிப்பட்ட லாப நஷ்டத்தை துலாக்கோலில் அளந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாய். இதுதான் மாயையின் பாசம் பார்த்தா. இதுதான் உனது துக்கத்தின் ஆணிவேர். உனக்கு ஏற்பட்டிருக்கும் வருத்தம், களங்கம், கோழைத்தனம் ஆகிய மூன்றும் உனக்கும் நல்லதல்ல, மனித சமுதாயத்திற்கும் தான். இது நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் பவிஷ்யத்திற்கும் நல்லதல்ல. லாப நஷ்ட கணக்கை நீ மனதில் கூட எண்ணி பார்க்காதே, பார்க்க கூடாது. நீ கடமையை செய். கடமை என்பது ஒரு பெரிய புண்ணியம், பவித்திரமானது, சமுதாயத்திற்கு நலன் பயக்கக்கூடியது. கர்மத்திலேயே அதன் பலனும் உள்ளது பார்த்தா. இருந்தாலும் நீ ஒருவேளை சமூக நலத்துடன் உனது நலத்தை சேர்த்துக் கொண்டு விட்டால் அது சுபமற்றதாகவும் அசுத்தமாகவும் நமக்கு தெரியும். ஆகையால் பார்த்தா நிஷ்காம கர்மத்தின் பாதையில் செல். ஏனெனில் கர்மத்தின் பலன் உனது வசம் இல்லை. ஆகையால் நீ உன் கடமையை செய். கடமையின் பலனை எதிர்நோக்காதே. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதூர்வோ மாதே சன்கோத்வ கர்மணி. ஆனால் நிஷ்காம கர்மம் எப்படி அமைவது கேசவா? பலனின் உணர்வுதான் செயலை தூண்டும். ஆகையால் திருஷ்டி பலனிலிருந்து அகன்றால் ஒருவன் செயல்படுவது எவ்வாறு? ஒருவன் ஏன் கர்மத்தை புரிகிறான்? கர்மம் செய்யாமல் வாழ்க்கையே கிடையாது. ஏதேனும் செய்ய வேண்டும். உணவு உண்பாயா? உண்ணாதிருப்பாயா? பசித்தவனுக்கு உணவளிப்பாயா? அளிக்க மாட்டாயா? யுத்தம் செய்வாயா? செய்யாதிருப்பாயா? உன்னிடம் இரு வழிகள் தான் உள்ளன.
எதை செய்தாலும் செய்யாவிட்டால் அதன் பலன் உன்னுடைய கையில் இல்லை பார்த்தார். கர்மமும் பலமும் உன் கையில் இல்லை. உனது உரிமை செயலாற்றுவதோடு முடிந்து விடுகின்றதே. நீ போர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆனால் யுத்தத்தின் முடிவு உன் கையில் இல்லை. நீ வெற்றியை நாடினாலும் யுத்தத்தில் வெற்றி உனக்கே என்பதில்லை. நீ தோல்வியையும் தழுவலாம். நீ வெற்றிக்காக ஆசைப்படாமல் இருந்தால் தோல்வியை கண்டு அஞ்ச மாட்டாய். இதை நீ யோசித்துப் பார். வெற்றி தோல்வி எனும் இவ்விரண்டில் எதுவானாலும் நீ போராடப் போவது என்னவோ உனது கடமையை ஆற்றுவதற்காகத்தான். வெற்றியின் சந்தோஷம், தோல்வியின் துக்கம் என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. எவனுக்கு வெற்றியில் மகிழ்வில்லையோ தோல்வியில் துக்கம் இல்லையோ அவனே சித்தப்பிரஞன். ஆகையால் பார்த்தார், கர்மத்தின் பிரதிபலனை நீ எதிர்நோக்க. உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே செய். அதாவது தர்மத்தை நிலைநாட்டு. இதுதான் கர்மயோகம் பார்த்தார். இதை புரிந்து கொள். இந்த ரகசியத்தை மட்டும் புரிந்து கொள். உன்னிடம் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் உள்ளது. ஏனெனில் செயல் முடிந்தவுடன் மனிதனின் உரிமைகள் யாவும் முடிந்து போய்விடுகின்றன. கர்மத்தின் பலன் மனிதர்களின் கையில் இல்லை. நீ உலகின் மிகச்சிறந்த வில்லாடி. ஆனால் உன்னுடைய இலக்கில் சிறிது மாற்றம் இருந்தால் கூட குறி தவறிவிடும். உனது குறிக்கோள் நீ பானம் எய்வதில் தான் உள்ளது. உனது குறிக்கோள் உனது கண்களில் உள்ளது. ஆனால் நீ எய்த அம்பின் பாதையின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தனஞ்சயா, உண்மையான மனிதன் தன் உரிமையின் எல்லை கோட்டை தாண்டுவதில்லை. அதாவது உன் கடமையை ஒழுங்காக செய்வார். கடமையாற்று. உன் கடமையை ஒழுங்காக செய்வதில் தான் திறன் உள்ளது. யோகம் என்ன கேசவா? யோகம் என்ன? அதைத்தான் சொல்கிறேன் பார்த்தார். யோகம் செயல்களுடைய கலை. மோகத்தை தியாகம் செய்வது ஒரு கலை. மோகத்தை விட்டுவிட்டு உன் கடமையை செயலாற்றுவதில் கவனமாயிருப்பது ஒரு கலை. வெற்றி தோல்வி இரண்டையுமே ஒன்றாக கருதுவது கர்மத்தின் கலை. புத்தியுக்தோ ஜஹாதி உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். சஞ்சயா, சஞ்சயா, உத்தரவு. உனது குரல் அங்கு வரை எட்டும் என்றால் நீ உறக்க கூறு. அர்ஜுனா, வாசுதேவர் புத்திரன் பேச்சை கேட்காதே. அவன் உன்னை தூண்டுகிறான் என்று. சற்று யோசி சஞ்சயா. இந்த கிருஷ்ணன் தான் அமைதி புதுவனாக இங்கு வந்திருந்தான். ஆனால் இன்று அமைதியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இதன் பொருளை நான் நன்கறிவேன். அவன் இங்கு அமைதியை நிலைநாட்ட வரவே இல்லை. என்னை குற்றவாளியாக நிறுத்துவதற்கான திட்டத்துடன் தான் இங்கு வந்திருந்தான். திருதராஷ்டிரன் அமைதி கதவுகளை எல்லாம் மூடினான் என்று தேவகியின் இந்த புத்திரன் என்னை அமைதியின் எதிரியாக சித்தரிக்கிறார். அவர் எதிரியை பற்றி கூறவே இல்லை மன்னா. அவர் குந்தி புத்திரனுக்கு தர்மம் கர்மயோகம் பற்றிய விளக்கம் கூறுகிறார். நீயும் அவனைப் போல் பேச துவங்கிவிட்டாய். என்னிடம் உனக்கு இருந்த விசுவாசம் இப்பொழுது நிர்மூலமாகிவிட்டதா? சஞ்சயா, நீ என் மீது உள்ள விசுவாசத்தை குலைத்து விட்டாயா? நான் வெறும் வர்ணனையாளன் மன்னா. எனது வர்ணனை விசுவாசத்தின் கர்ம பூமி அல்ல. நான் இப்பொழுது விவரிக்கும் கடமையை செய்கிறேன். வர்ணனையின் கடமையை ஆற்று. வர்ணனையின் கடமையை ஆற்று. எனக்கு இப்பொழுது கிருஷ்ணனின் கர்மயோகத்தின் அர்த்தம் தேவையற்றது. நீ அந்த இருவர் மீதும் உன் பார்வையை அகற்றாதே. அங்கு என்ன நடக்கிறது என்பதை விவரித்துக் கொண்டிரு.
கேசவா, நான் முனி மற்றும் சிதப்பிரஜனை எப்படி அடையாளம் காண்பது? அவனது அறிமுகம் என்ன? அவன் சுபாவங்கள் தான் என்ன? அவன் பேசும் மொழி என்ன கேசவா? இது ஒன்றும் கடினமான காரியம் அல்லவே பார்த்தா. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதா ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா சிதப்பிரஜ்ஞ ததோச்யதி. ஆசாபாசங்களை ஒரு கர்மயோகியை போல விட்டுவிடு. உனது தனிப்பட்ட எதிர்பார்ப்பை தவிர்த்து விடு. சுக துக்கத்தை தாண்டி நீ தனக்குள்ளேயே திருப்தி அடைந்து விடுவாங்க. பிறகு துக்கத்தின் அக்னி உன்னை தீண்டாது, சுகத்தின் மழையும் உன்னை நனைக்காது. பார்த்தா, சிதப்பிரஜ்ஞன் என்பவன் சுக துக்கம் இரண்டையும் சமமாக மதிக்கின்றான். யாரும் அவனின் மனோதிடத்தை உடைக்க இயலாது. அவன் பேசுகின்ற நேரத்தில் மனதில் இருக்கும் சுக துக்கம் வெளியே வருவதில்லை. இனிமையான ஆன்மாவின் ஸ்வரங்கள் அழகாக வெளியேறுகின்றன. அவன் மோகத்தின் பாஷை பேசுவதில்லை, நிஷ்காம கர்மத்தையே பேசுகின்றான். அவன் அமருகையில் ஒரு ஆமையை போல தன் உடலை குறுக்கிக் கொண்டு அமருவான். அவன் எலும்புகள் கூட ஸ்வரம் எழுப்புகின்றன. இந்திரியங்களை கூட அவன் தன்வயப்படுத்துகிறான். இந்திரியங்களை எவன் ஒருவன் தன்வயப்படுத்துகின்றானோ அவன் மனதை கூட தன்வயப்படுத்துகிறான். பார்த்தா, த்யாயதோ விஷயான் பும்சः சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமः காமாத் க்ரோதோபி ஜாயதே. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो புத்திநாசாத் பிரணஷ்யதி. பார்த்தா, சாதாரண மனிதன் தன் காரியத்தில் குறியாய் இருப்பான். தான் கொண்ட செயலில் மிக்க கவனமாய் இருப்பான். அவன் தன்னுடைய காரியத்தில் பற்றுள்ளவனாகின்றான். தன் பணி நிறைவேறவில்லை எனில் குரோதம் அதிகமாகிறது. குரோதம் அதிகமானால் அவனுக்கு அந்த பணியில் பற்றுதல் அதிகமாகிறது. அதில் பற்று அதிகமாகிவிட்டால் பார்த்தா, யோசிக்கும் சக்தி மறைந்து விடுகிறது. யோசிக்கும் சக்தி மறைந்து விட்டால் புத்தி நாசமாகி விடுகிறது. புத்தி நாசமாகி விட்டால் மனிதன் சர்வநாசமாகி விடுகிறான். குந்தி மைந்தனே, உன்னுடைய இந்த மோகம் உன் புத்தியை அழிவிற்கு இழுத்துச் செல்கிறது. சற்று யோசி பார்த்தார். எவனிடத்தில் புத்தி இல்லையோ அவனுக்கு எவ்வாறு மன அமைதி கிட்டும்? அவனுக்கு அமைதிக்கும் அமைதியின்மைக்கும் வித்தியாசமே தெரியாது. இவ்விரண்டிற்கும் எந்தவித வித்தியாசமும் தெரியாதவன் எவ்வாறு சுகவாசியாவான்? பார்த்தார். எவ்வாறு காற்று படகை அடித்துச் செல்கின்றதோ அவ்வாறே மனம் கூட புத்தியை அழித்து விடுகிறது. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுநாவமிவாம்பசி. ஆகையால் மகாபுருஷனே, உன் இந்திரியங்களை உனக்குள் அடக்கிக்கொள். நீ எதற்கும் அடிமையாகவே கூடாது. பார்த்தா, நான் சொல்வதன் அர்த்தத்தை நீ புரிந்து கொள். உலகம் உறங்கும் நேரத்தில் முனிவன் விழித்திருக்கிறான். உலகம் விழிக்கும் நேரத்தில் முனிவன் உறங்குகிறான். உறக்கம் விழிப்பு என்றால் என்ன கேசவா? இரவு பகல் என்றால் என்ன? இரவு பகல் பற்றி நான் பேசவே இல்லையே பார்த்தா. இப்பொழுது நான் உறங்குதல் விழித்திருத்தல் பற்றித்தான் பேசினேன். சாதாரண மனிதன் விழித்திருக்கும் நேரத்தில் எதையாவது அடைந்திடும் யோசனையிலேயே ஆழ்ந்திடுவான். அவன் விழிப்புணர்ச்சிக்கு அதுதான் இலக்கு. அவனுக்கு பசி எடுத்தால் உடனே உணவு தேவை. அவனுக்கு தாகம் எடுத்தால் நீர் தேவை. சீதோஷ்ண நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வீடு தேவை. அவனது எண்ணம் சுயநலம்தான். ஆனால் முனிவன், அதாவது சித்தப்பிரஜன் வேண்டுவது வஸ்து இல்லை. தனி மனிதனுக்குள்ள பசி அதிருப்தி என்ற விஷயங்கள் அவனுக்கு இல்லை. மரத்திலிருந்து விழும் பழத்தை பற்றி அவன் யோசித்ததில்லை. மரத்தை பற்றித்தான் யோசிக்கிறான். பணத்தை பற்றி யோசிக்கிறான். அடுப்பு எரிக்க மனிதனுக்கு விறகு தேவை. சாதாரண மனிதன் காடுகள் அழியும் வரை
மரங்களை வெட்டி கொண்டிருப்பான். முனிவனை பார், பூமியில் உள்ள மரங்களை பற்றியதுதான் அவனுடைய யோசனை. மரங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றித்தான் யோசிக்கிறான். காடுகளின் உறவுகளை பற்றி கூட சிந்திப்பான். எனவே பார்த்தார், சாதாரண மனிதனின் இந்திரியங்களுக்கு பகல் எதுவோ அதுவே முனிவனுக்கு இரவு. ஏனெனில் அவன் தன் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன். சராசரி மனிதனுக்கு எது இரவாகின்றதோ அது முனிவனுக்கு பகல். நிசப்தமான நிலையில்தான் முனிவனின் விழிப்புணர்ச்சி என்ற கதிரவன் உதிக்கிறான். பிரச்சனைகள் தென்படும் போதே அதன் முடிவுகள் கூட முனிவனுக்கு உடனே தெரிந்து போய்விடுகின்றன. இதுவே முனிவனையும் மனிதர்களையும் தனித்து காட்டுகிறது. பார்த்தார், யா நிஷா சர்வ பூதானா தஸ்யாம் ஜாகிரதி சையமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யது முனே. பார்த்தார், சத்தியம் என்பது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இதனால் அந்த முனிவனுக்கு பசிக்காது என்றல்ல, பசிக்கும். முனிவன் தன் பசியின் விஷயங்களை நோக்குவான். அவன் யோசனையே பசிக்கான காரணம் என்ன என்றுதான். எனவே சராசரி மனிதனின் பகல் முனிவனின் இரவாகிறது. சாதாரண மனிதனில் எவன் பசியை அடக்க வழி தேடுகிறானோ அவனே சித்த பிரஜன். ஆசாபாசங்கள் எனும் நதியின் பிரவாகத்தில் சராசரி மனிதன் அடித்துச் செல்லப்படுகிறான். செல்ல வேண்டிய இடம் எது என்றும் விளங்காது. நதி அடித்துச் செல்வது தலையெழுத்து. அதுவே தனது கடமை என்றும் சராசரி மனிதன் நம்புகிறான். தனக்குள் இருக்கும் சஞ்சலங்களை அந்த பிரவாகமானது கடலில் சேர்த்து விடுகிறது. ஆனால் நதிகள் எவ்வளவு வந்தாலும் சமுத்திரம் தன் எல்லைகளை தாண்டுவதில்லை. இதேபோல் ஆசாபாசம் எனும் நதி மனிதனை வெளியே இழுத்துச் செல்கிறது. அந்நதி முனிவனிடம் வந்தால் அவனுள் சங்கமித்து விடுகிறது. அப்பொழுதும் அவமரியாதை செய்வதே இல்லை. பார்த்தா, நீயும் கடலாக மாறு. கடல் ஒரு முனிவன், கடல் ஒரு ஞானி. நீயும் ஞானியாக மாறு. ஞானியே உத்தமமானவன். ரிஷிகேசா, யோகேஸ்வரா, ஞானமூர்த்தி, ஞானம் கர்மத்திலும் சிறந்தது எது? இந்த இரத்தக்கரையுடைய கர்மத்தில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறேன்? இதன் உண்மையை எனக்கு விளக்குங்கள் கேசவா. கேசவா, நீங்கள் என்னை குழப்பி விட்டீர்கள். ஞானம் கர்மத்திலும் சிறந்ததெனில் பிறகு இந்த பாவத்தை ஏன் செய்ய வேண்டும்? ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? நான் ஒரு முனிவராகி மௌன சமாதி அடையலாமே. நான் நலனின் பாதையை நாடுகிறேன் கேசவா. அருள் புரிந்து எனக்கு நல்வழி காட்டுங்கள், நல்வழி காட்டுங்கள். லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். பாவமற்ற அர்ஜுனா, உலகில் 2 விதமான மனிதர்கள் உண்டு, அந்தர்முகி, பகிர்முகி. அந்தர்முகியானவர்கள் தமக்குள்ளேயே கடவுளை தேடி கண்டுகொள்வார்கள். இது ஞான யோகம். அடுத்து பகிர்முகியானவர்கள் தமக்குள் இருந்து வெளியே வந்து கடவுளை தேட முயற்சி செய்வார்கள். ஆனாலும் கடமையில் இருந்து விடுதலை இல்லை. தம்மில் இருந்து விடுபட்டு வெளியே வந்து தேடுவதும் கடமைதானே. குந்தி மைந்தனி, வழிகள் 2 தான் உண்டு. ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்ம யோகம். கேசவா, ஞான யோக பாதையில் நான் ஏன் செல்லக்கூடாது? ஏனென்றால் பார்த்த, ஞான யோகமும் கர்மத்திற்கு அப்பாற்பட்ட யோகம் அல்ல, சித்தியின் யோகம் அல்ல. ஏனென்றால் கர்மமின்றி வாழ்க்கை என்றும் இல்லை. கண்கள் இருந்தால் காட்சிகள் காண வேண்டும். இமைகள் இருந்தால் அவை படபடக்கும். காது இருந்தால் அவை நிச்சயம் கேட்கும். கர்மேந்திரியங்களுக்கு குறுக்கே நின்று அவற்றை வேண்டுமென்றே அடக்கி அவற்றை தவிர்த்து விஷயங்களை யோசிப்பவன் நிச்சயம் யோகி அல்ல, ஞானி அல்ல. அவன் ஒரு பொய்யானவன். சித்த புருஷர்கள் இந்திரியங்களை தன்மையப்படுத்துவார்கள், அவற்றை ஒடுக்குவதில்லை. பார்த்தார், அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு வாழ்வதில்லை. கர்மமின்றி சரீரத்தின் யாத்திரை முழுமையடையாது.
மனிதன் மூச்சு விட்டுத்தானே ஆக வேண்டும். சுற்றுப்புற சூழலின் நறுமணம் அல்லது நாற்றம் இருந்தால் மனிதன் அவற்றை நிச்சயம் சுவாசித்தே ஆக வேண்டும். அவனது அருகில் ஒரு நாதமோ துவனியோ ஒலித்துக் கொண்டிருந்தால் அதை கேட்க அவனது காதுகள் அவன் கட்டளைக்காக காத்திராதல்லவா? ஆகையால் எவன் தன் புலன்களை அடக்குகின்றானோ, அவற்றை அடக்குவதன் மூலம் உணர்வுகளுக்கு கடிவாளம் போட்டு தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்றானோ அவனே சிறந்தவன். அவனுக்கு தனது பாதைகள் தெரியும் பார்த்தா, ஆகையால் தன் வாய்ப்புகளை புரிந்து கொள்கின்றான். தவிர பார்த்தா, தனக்குண்டான செயலை செய்வது செய்யாமல் இருப்பதை விட சிறந்தது. கண்கள் பார்க்கின்றன என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆனால் அவை எதை காணக்கூடாது என்பதை ஒரு ஞானியானவன் சுயமாக முடிவு செய்கின்றான். அவன் கண்களின் பார்வைக்கும் செவியில் புகும் ஒலிக்கும் கால்களின் நடைக்கும் முழு சுதந்திரம் இல்லை. பாதைகளின் இத்திருப்பத்தினால்தான் ஞானிகளுக்கும் அறிவெளிக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிய முடிகிறது. ஆகையால் கர்மம் தேவையானது. ஏனெனில் அவைகள் இல்லாமல் சரீரத்தை நிர்வகிக்க முடியாது. ஆனால் பார்த்தா, ஞான புருஷனைப் போல செயலாற்று. ஞான புருஷனைப் போல நியதம் குரு கர்மத்வம் கர்மச்சாயோஹ்ய கர்மணः ஷரீர யாத்ரா விஜதே ந பிரசித்யேத கர்மணः யஜ்ஞாதாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனः ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. கௌந்தேயா, கர்மத்தை ஒரு வேள்வியைப் போல செய்வாயாக. ஏனென்றால் கர்மம்தான் வேள்வி. கர்மம் என்ற வேள்வியை ஏற்பவர் பிரம்மாதான். கர்மத்தின் வழி நேராக பிரம்மாவை சென்றடைகிறது. ஆகையால் சிருஷ்டி என்ற படைப்பின் சக்கரம் சுழல உதவாதவனின் வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடுகிறது. கௌந்தேயா, நீ இந்த மதிப்பற்ற தன்மையை நோக்கி செல்லாதே பார்த்தா.